ஜென்ம நட்சத்திரம் படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஹாலிவுட் படமான ஓமன் அதோட தமிழ் ரீமேக் தான் இப்போ நம்ம ஜென்ம நட்சத்திரம். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ டைரக்டர் ஆகிறதுக்காக ஒரு டைரக்டராக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாரு. அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் அவங்களுக்கு வர கனவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்குற மாதிரியான கனவுகள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு போர்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது படத்துல இன்னொரு சைடா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதியும், அந்த அரசியல்வாதிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட் பாத்தீங்கன்னா டிரைவரா வேலை செய்யறாரு. இவரு நம்ம காளி வெங்கட்டோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அதுக்கு 40 லட்ச ரூபா செலவாகும்னு அதை அந்த அரசியல்வாதிகிட்ட கேட்கிறாரு. அந்த அரசியல்வாதி அதை தர முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக அந்த அரசியல்வாதி பதுக்கி வச்சிருக்க கருப்பு பணத்தை நம்ம காளி வெங்கட் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கடத்திடுறாரு. அந்த பணத்தை புதுச்சேரி பக்கத்துல இருக்க ஒரு பழைய பில்டிங்ல பதுக்கி வைக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அரசியல்வாதி நம்ம காளி வெங்கட்டை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொலை பண்ணிடுறாரு. தான் இறக்கும்போது பாத்தீங்கன்னா காளி வெங்கட் ஹீரோட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் பணத்தை இந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்கதாகவும், அந்த பணத்தை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃப் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு போறாங்க. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கனவுல பார்த்த பில்டிங் இது அப்படிங்கிறது தெரியுது. பில்டிங்குள்ள போனோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. ஸோ இந்த இதுல இருந்து அவங்க அந்த பணத்தை கைப்பற்றினாங்களா, அந்த குழந்தைய காப்பாத்தினாங்களா, டைரக்டரா நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. படம் பாத்தீங்கன்னா என்னதான் ஹாலிவுட் படமா இருந்தாலும் இந்த நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்காக நம்ம காளி வெங்கட்டோட போர்ஷனை இவங்க ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அரசியல்வாதிகிட்ட அவமானப்படுறதாகட்டும், இல்ல அந்த பணத்தை திருடி அவர் பதுக்கி வச்சு பதட்டமா இருக்க காட்சிகளாகட்டும், இல்ல தான் இறக்கும் போதும் தகப்பனா பாத்தீங்கன்னா அவரோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக அவர் வெளிப்படுத்தி இருக்க உணர்ச்சிகளாகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை பார்க்கும்போது கலங்க வச்சது. இந்த மாதிரியான காட்சிகள், ஃப்ரெண்ட்ஷிப் காட்சிகள், இந்த மாதிரியான இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுக்காக இதுல கூட சேர்த்திருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியா இருக்கு. படத்துல நம்மளுக்கு புரியறதுக்காக அந்த சாத்தான பத்தின போர்ஷன்ஸ்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. படத்துல கிராபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹாலிவுட் படத்தோட தழுவுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தாங்கன்னா படம் ரொம்ப பேசும்படியா இருந்திருக்கும். படம் ஹாரர் ரசிகர்கள் கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்.